நேற்று 28ஆம் தேதி காலையில் நான் மீன்பிடி ஒரு 500 படகுகளை வந்து மீன்பிடி அடிமை சீட்டு வாங்கிட்டு கடலுக்கு மீன்பிடிக்க போனோம். பகல் முழுவதும் இந்திய எல்லை கூட்டாரிகளை மீன்பிடிச்சிட்டு இருந்தோம். நைட்டு ஒரு இரவு 2 மணி அளவில் தனுஷ்கோடிக்கு வடகிழக்கு திசையில் எல்லை கூட்டாரிகை வந்து ஒரு 50க்கு மேற்பட்ட படகுகள் மீன்பிடிச்சிட்டு இருந்தோம். அங்கே வந்து ஒரு 4 அதிவேக நைட்டு இரவு 2 மணிக்கு வந்து 4 அதிவேகமாக ஒரு 4 படகுகள் வந்துச்சு, இலங்கை படகுகள். அந்த படகுகள் வந்த எங்கள் போட்டுகளை நைட் 2 மணி இருக்கும், 2 மணி அளவில் எங்களுடைய வலைகளை பூரா ஒரு 20 படகுகளுக்கு மேலே உள்ள வலைகளை வந்து கம்பை கொண்டு போட்டு அறுத்து எரிஞ்சிட்டாங்க. அதுபோக சேசு என்பது சொந்தமான படகுகளை எங்கள் பக்கத்தில் இருந்த படகுகளை மீன் பிடிச்சிருந்தாங்க. அங்கே வலைகளை வாங்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த படகுகளை ஏறி ஒரு 10 பேருக்கு கொண்ட நபர்கள் வந்து ஏறினாங்க. அந்த படகுல ஏறினாங்க. ஏறி ஒரு இலங்கை நோக்கி கொண்டு சென்றாங்க. தொடர்ந்து இதே மாதிரி நடந்துருந்துச்சுன்னா நாங்கள் வந்து வாழ்வாதாரம் முற்றிலுமே அழிஞ்சு போயிடுச்சு. எங்களை படகுகளை வந்து ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள படகுகளை முழுமையாக குறைச்சிட்டாங்க. வருஷம் இது நடந்துகிட்ருக்கு. ஒரு 3 நாள் தொழிலுக்கு நிம்மதியாக பார்த்தோம். அது போக இன்று 4ஆவது நாள் அன்றைக்கி தான் மீன்பிடிக்க தொழிலுக்கு போயிருந்தோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு எங்களுக்கு கேட்டு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் வந்து தலையிடுற மாதிரி தெரில. எங்களை கொஞ்சமாக குறைச்சிட்ருக்காங்க. இதை கேட்டு கொடுக்க எந்த அரசாங்கம் தான் கேட்டு கொடுக்கும் எங்களுக்கு தெரியல. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் யாருமே கண்டுகொள்றதுங்க. இல்லை, எங்களுடைய 20 படகுகளுக்கு மேலே வந்து வலைகளை அறுத்து எரிஞ்சிட்டாங்க. நாங்கள் ட்ராலி டோர் தான் இழுக்கிறோம். இழுவையில் வந்துட்டு இருக்கும்போது எங்களுடைய வலைகளை வந்து கம்பிகளை போட்டு அறுத்து 2 பக்கமும் அறுத்து விட்டாங்க. திருப்பி மீண்டும் நாங்கள் அந்த வலையில் எடுக்க முயற்சி பண்ணோம். அந்த 4 படகுகளை படகுகளை வந்து மீண்டும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதுனால எங்களை வலைகளை வந்து கைவிட்டுட்டு நாங்கள் கரை நோக்கி வந்துட்டோம். எவ்வளோ நஷ்டம் இருக்குது? ஒரு படகுலையும் குறைந்தது 3 லட்ச ரூபாய் வரைக்கும் நட்ட வரும். எத்தனை பேர் பிடிச்சிருக்காங்க? ஒரு படகு 8 நபர்.